துதியில வல்லமை இருக்குது. விசுவாசம். There is a power in the praise and worship. பாருங்க இந்த துதியில என்ன இருக்குதுங்க, ஒரு பெரிய பவர் இருக்குது. ஹalleluya. இவ பாருங்க கர்த்தர் நமக்கு எதுக்காக படிச்சிருக்கிறானா, துதிக்கும்படி, எதுக்காக? கர்த்தரை ஆராதிக்கும்படி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. இப்போ இப்படி ஆராதிக்கும் போது ஒருத்தருக்கு பிடிக்காது, யாருக்கு அது? சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்க ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, உபவாசம் எடுக்கும் போது உங்களை எப்படியாவது கர்த்தர் அவருடைய ஒரே ஒரு டார்கெட் என்னன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணாரு? கர்த்தரை ஆராதிக்க கூடாது. பாருங்க இப்ப கர்த்தர், இப்ப யார் கர்த்தர் நம்மள படிச்சார்னா கர்த்தரை துதிக்கும்படி. ஹalleluya. பாருங்க இந்த பிசாசி முதலாவது எங்க இருந்தா பாருங்க, எடுத்து வாசிங்க. ஹalleluya. எசேக்கியேல் 28:13 வாசிங்க. எசேக்கியேல் 28:13. ஹalleluya. 28:13. எசேக்கியேல் 28:13 வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு கேளு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தின் மேல் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஹalleluya. இப்ப பாருங்க இப்படிதான் ஆண்டவர் என்ன படிச்சாரு, அந்த லூசிஃபரை படிச்சாரு. எப்படி படிச்சா சிஸ்டர்? நல்ல ஒரு உன்னத ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருந்தார். அவனுடைய வேலை என்னன்னா கர்த்தரை ஆராதிக்கணும். என்ன வேலை? வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த லூசிஃபரை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வைத்தார். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, மகிமைப்படுத்துறது. ஹalleluya. இன்னைக்கு பார்க்க உலகமே ரொம்ப மயங்கி இருக்குது. எதுலனா மியூசிக் பார்த்திருக்கீங்களா? இந்த உலகம் பாத்தீங்கன்னா இந்த நைட் கிளப் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இசையில என்ன பண்றாங்கன்னா ஜனங்க கவர்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு சாத்தானே இந்த இசையினால என்ன பண்றாங்கன்னா எத்தனோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, கவர்ச்சியில கொண்டு போய் கொண்டிருக்கிறா. ஹalleluya. இப்ப பாருங்க இப்படி அப்ப என்ன குற்றது ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அவ பாருங்க அப்படிப்பட்ட இடத்துல சாத்தான் இருந்தா, ஆண்டவரை துதிச்சு கொண்டு இருந்தா, ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டு இருந்தா. இப்ப அவனுடைய குற்றம் என்ன கண்டுபிடிச்சார்? எடுத்து வாசிங்க. ஏசாயா 14:12 இருந்து வாசிங்க. ஏசாயா 14:12, 13, 14. Isaiah chapter 14, 12, 13, 14. அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயோ, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றோ, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஹalleluya. 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 இப்போ அவன் என்ன ஆசைப்படுறா சிஸ்டர்? எல்லாம் பாருங்க. இப்போ சாத்தான் என்ன ஆசைப்படுறானா, ஆண்டவர் கூட நான் என்ன ஆக போறேன், மேல வர போறேன், ஆண்டவரை கீழே தள்ளி நான் என்ன பண்ண போறேன், தேவனையே நான் கீழே தள்ள போறேன்னா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? சிஸ்டர்? நீங்க ஒரு பாஸ், உங்க பாஸ் கீழே ஒரு வேலைக்காரர் இருக்கிறாங்க. இப்ப அந்த பாஸ் நினைக்கிறார், ஓ இந்த பாஸை தள்ளிட்டு எப்படியாவது நம்ம உட்காரலாம்னா அந்த பாஸ் விடுவாருங்களா? அதே மாதிரி தான் சாத்தான் என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது நம்ம ஆண்டவருக்கு மேல போயிடலாம், ஆண்டவருக்கு மேல போயிட்டு ஆண்டவரை கீழே தள்ளிடலாம். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் என்ன ஆராதிக்கணும், என்ன துதிக்கணும், என்ன மகிமைப்படுத்தணும்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சாத்தானை கீழே தள்ளுறாரு. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு
பாருங்க, அநேக பேர் அவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு எத்தனையோ பேர் ஏமாத்திங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஜனங்களை ஏமாத்திங்க எங்க கொண்டு போய்க்கிறா சிஸ்டர், நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறா. ஹalleluya, ஹalleluya. அப்பதான் கர்த்தர் என்ன படிச்சார்னா, உங்களை துதிக்கும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இப்போ லூசிபரை தள்ளி கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆராதிக்கிறது, உபவாசம் எடுக்கிறது, ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு போறது யாருக்கு பிடிக்காதுனோ? யாருக்கு பிடிக்காது? அவனுக்கு பிடிக்காது. அப்போ நீங்க ஆராதிச்சீங்கன்னா, துதிச்சீங்கன்னா, அவனுடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா, உங்க எப்படியாவது ஆண்டவருக்குள்ள இருந்து பிரிக்கணும், ஒரு டிவைடை கொண்டு வரணும், எப்படியாவது ஒரு டிவிஷனை கொண்டு வந்து உனக்கோ ஆண்டவருக்கோ ஒரு பிரிவை கொண்டு வரணும்னு சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கிறா, உங்க வாழ்க்கையில சதி திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறா. ஹalleluya, ஹalleluya. அநேக பேர் பைபிள் படிக்கும் போது என்ன வரணும்? நல்லா தூக்கம் வரும். நல்லா உட்கார்ந்து இருக்கும் போது ஒண்ணுமே வராது. பைபிளை படிக்கும் போதுதான் என்ன வராங்க, ராசி பேருக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். ஜெபிக்கும் போதுதான் என்ன பண்றது? தூக்கம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறைமுகமா நீ என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆனா நீங்க சத்தியத்தை தெரிஞ்சா சாத்தான் எப்படியாவது நீங்க விடுதலை ஆயிடணும்னு உங்களை என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறான், என்ன பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறா, ஜெபிக்க விட மாட்டேன் இருக்கிறா, ஆராதிக்க விட மாட்டேன் இருக்கிறா. ஆனாலும் நீங்க எல்லா மத்தியிலும் கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போ உங்களுக்கு ஆராதிக்கும் போது தூக்கம் வருது, வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருதுன்னா அப்ப நினைச்சுக்கோங்க, ஓ இந்த ஆராதனையில கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார், அதனால நான் ஆராதிக்காம இருக்க மாட்டேன், ஜெபிக்காம இருக்க மாட்டேன், கட்டாயம் நான் கர்த்தரை நான் ஆராதிப்பேன்னு நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இப்ப பாருங்க, பவுலன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கர்த்தர் எடுத்து ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அங்க பயன்படுத்தும் போது அங்க அசுத்தாவி உள்ள ஒரு பெண் இருந்தது. அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த ஆவியை துரத்தும் போது அந்த பெண்ணுக்கு வந்து என்ன வருதுன்னா கோவம் வருது. எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 16. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 16 வாசிங்க. Acts chapter 16:16. And it came to pass as we went to prayer, a certain damsel possessed with a spirit of divination met her, which brought her masters much again by soothsaying. Amen. தமிழ்ல வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், நாங்கள் ஜெபம் பண்ணும் எடுக்கிற போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஹalleluya. இப்ப பவுல் என்ன பண்ணிருக்கிறார் சிஸ்டர்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, யாருக்கு பிடிக்கல ஜெபம் பண்றது? சாத்தானுக்கு பிடிக்கல ஜெபம் பண்றது, ஊழியம் பண்றது பிடிக்கல. அப்ப வந்து அந்த ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தொந்தரவு பண்ணுங்க. யார் மூலமா தொந்தரவு படுத்துதோ? யார் மூலியமா? சாத்தான் டைரக்டா வந்து தொந்தரவு பண்றா? இல்ல மனுஷர்கள் மூலியமா. பாருங்க, அந்த பெண்ணு மூலியமா அந்த ஆவி வந்து என்ன பண்ணுனா, நீ ஜெபிக்க கூடாது, நீ ஆராதிக்க கூடாது, நீ ஃபாஸ்டிங் எடுக்க கூடாது, நீ ஊழியம் செய்ய கூடாதுன்னு மனுஷன் மூலியமா அந்த ஆவி வந்து என்ன பண்ணுது? தொந்தரவு படுத்துது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு சாத்தான் வந்து டைரக்டா உங்களை வந்து அட்டாக் பண்ண மாட்டான் சிஸ்டர். டைரக்டா நீ ஆராதிக்காத, துதிக்காத சில மனுஷன் மூலியமா உங்களை வந்து அவர் சாத்தான் என்ன பண்ணுவானா? உங்களை தொந்தரவு படுத்துவா. உன்னை ஆராதிக்காத, ஊழியத்தை செய்யாதபடி, ஜெபிக்காதபடி, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை மனுஷன் மூலமா என்ன பண்றா? உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, அந்த ஆவியை துரத்துன விடல பவுலும் சீலாவுடைய நிலைமை என்ன இருக்குது பாருங்க. 22 வாசிங்க. 22 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவோ
கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பிறகு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப அந்த ஆவியை தொடுத்தனால இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, கை கட்டப்பட்டிருக்குது, கால் கட்டப்பட்டிருக்குது, உடம்பெல்லாம் அடித்து ரத்த சீவா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் realm, அந்த ஆவி பழிவாங்க நினைக்குது. ஓ, நீ என்ன தொடுத்திட்டே இல்லையா, என்னுடைய இடத்துக்கு வந்து நீ இந்த பிசினஸ் நீ தடை பண்ற இல்லையா, உன்னுடைய வாழ்க்கை நான் என்ன பண்றேன் பாருன்னு இதான் மனுஷனை எழுப்பி பவுல அடிக்க வச்சு ரத்த சிந்த வச்சு கையை கட்டி காலை கட்டி இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க சிஸ்டர்? எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில இருக்கிறாங்க. பாருங்க, இது உங்களுக்கு மாம்சமா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில போனீங்கன்னா இதுதான் நடக்கும். நீங்க செபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதுன்னு நான் என்ன பண்றா, சாத்தான் பல மனுஷரை எழுப்பி உனக்கு விரோதமா இன்னைக்கு எழுப்பி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா பவுல சீலாவை என்ன பண்ணல, அந்த அடியை பார்த்து பயப்படல, அந்த கட்டை பார்த்து பயப்படல, அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படல. பவுல சீலாவுக்கு தெரிஞ்சது, நீ எப்படிப்பட்ட கட்டல என்ன போட்டாலும் நான் துதிக்கும் போது என் அப்பா அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் துதிக்கும் போது நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என்னை மாத்த வல்லா. ஓ சாத்தானே, நீ மனுஷனை எழுப்பியா, உனக்கு உதவி செய்ய மனுஷன் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு உதவி செய்ய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் கர்த்தர் ஆராதிக்கும் போது என் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதிக்காதபடி, ஆராதிக்காதபடி சாத்தான் சில மனுஷரை எழுப்பி, சில ஜனங்களை எழுப்பி, சில தியாகியை அனுப்பி, சில போராட்டங்களை அனுப்பி, ஓ நீ ஆராதிக்காதபடி, நீ துதிக்காதபடி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடி பல கட்டுகள் உனக்கு வைத்திருந்தாலும் நீ கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு வாழ்க்கையில சிஸ்டர் சாத்தான் எப்படி உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், சூழ்நிலைகள் உனக்கு எவ்வளவு மோசமா இருந்தாலும், சூழ்நிலைகள் உனக்கு எவ்வளவு போராட்டமா இருந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலை நீ போயிருந்தாலும் கர்த்தரை நீ துதிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, சாத்தான் அப்படிதான் பண்றான். ஓ நீ ஊழிய செய்யா, விடுதலை ஊழிய செய்யா, பிசாசை ஓட்டியா, அற்புதத்தை செய்யா, பாரு உன்னுடைய சிறைச்சாலையில போற, பாரு உன்னை எழுதாதபடி பண்ற, பாரு உன்னை ஆராதிக்காத மாதிரி பண்ற, பாரு உன்னை எல்லாரும் அடிக்கிற மாதிரி பண்ற சொல்லி ஒரு சிறைச்சாலையில, ஒரு கடன் என்ற சிறைச்சாலை, வியாதி என்ற சிறைச்சாலை, இப்படிப்பட்ட காரியத்தை சாத்தான் உங்களை சிக்க வைத்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க உட்கார்ந்து அழுவல, ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட வேதனை, ஊழியத்துக்கு வந்து நான் ஏன் இந்த பெண்ணுகிட்ட இப்படி அவமானப்படுத்தணும், ஏன் எனக்கு சிறைச்சாலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் சொல்லிட்டு பவுலோ சீலாவோ அந்த நேரத்துல உட்கார்ந்து அழுது கொண்டு இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்துல அழுவுறோம் இல்லைங்களா? சின்ன போராட்டம் வந்தாலே ஆண்டவர்கிட்ட போய் அழுவுறது. ஆண்டவரே ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, ஏன் பிரேயருக்கு கூப்பிட்டீங்க, இந்த தலைவலி என்ன விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, வயிற்று வலி போக மாட்டேங்குது. ஆனா இங்க பாருங்க, கையெல்லாம் அடிக்கப்பட்டு இருக்குது, ரத்தம் வந்து இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, 25 வாசிங்க, 25 வாசிங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க சிஸ்டர்? எல்லாம் பாருங்க, என்ன பண்ணாங்க? துதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தை கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க கூட சிஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சா, போராட்டம் வந்துச்சா, ஏதோ வேதனை வந்துச்சா, வியாதி வந்துச்சா, அதை குறித்து நீங்க உட்கார்ந்து அழுவதை காட்டிலும் நீ ஆண்டவரை அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ பிரச்சனை வந்துட்டு அப்படியே உட்காராதீங்க சிஸ்டர். போராட்டம் வந்துடுச்சுன்னு அப்படியே உட்காராதீங்க, வியாதி வந்துச்சுன்னு அப்படியே உட்காராதீங்க, ஓ சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படியே உட்காராதீங்க. அதை விட்டுட்டு நீ ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் உன் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ராத்திரியில கை கட்டப்பட்டு இருக்குது,
கால் கட்டப்பட்டு இருக்குது, உடம்புல ரத்தம் வந்து இருக்குது, சீவு வந்து இருக்குது. சாத்தான் ஒரு பக்கம் சிரிக்கிறா, ஓ என்ன நீ தொடுத்துறியா, நீ என் ஏரியால வந்து ஊழியம் பண்றியா, என்ன நீ இப்படி பண்றியா, பாரு உன்னை சிறைச்சாலையில இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிற, பாரு சரீர ரத்தம் சீவு வந்து இருக்குது, கை கட்டப்பட்டு இருக்குது, உனக்கு எப்படி இப்ப அற்புதம் நடக்கும்னு ஒரு பக்கம் சாத்தான் சிரிக்கிறா. ஆனாலும் இவங்க என்ன பண்ணல, அதை ஒரு பெருசா எண்ணாம கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பல காரியங்கள் உன்னை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம், பல சூழ்நிலைகள் உன்னை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம், பல மனுஷர்கள் உன்னை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம், இந்த வியாதி உன்னை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை உன்னை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம், சொந்த பந்தங்கள் உன்னை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கலாம். ஓ அற்புத ஊழியம் செய்கிறியா, ஆண்டவர் ஆராதிக்கிறியா, சபைக்கு போறியா, பாரு உன்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு. ஆனாலும் அந்த மத்தியிலே நீ துதிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த மாதிரி பிரச்சனை மத்தியில பிரச்சனையை பேசாதீங்க சிஸ்டர், வியாதி மத்தியில வியாதியை பேசாதீங்க, சூழ்நிலை மத்தியில சூழ்நிலையை பேசாதீங்க, போராட்டங்கள் மத்தியில போராட்டத்தை பேசாதீங்க. யார் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார்னா அந்த பிசாசின் தலையை நசுக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு எந்த பிசாசி உனக்கு வியாதி கொடுத்திருக்குதோ, பலவீனம் கொடுத்திருக்குதோ, போராட்டத்தை கொடுத்திருக்குதோ, அந்த மத்தியில நீ துதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் உன் மேலே மகிமையாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. யோசித்து கொண்டே உட்காராதீங்க சிஸ்டர். ஆயிடுச்சு, சில போராட்டங்கள் ஆயிடுச்சு, வியாதி வந்துருச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனாலும் என்ன பண்றது, அப்படியே அதை யோசித்து உட்காராமது நீ அப்பாவை துதிக்கும் போது அப்பா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அநேக பேர் நம்ம என்ன பண்றோம்னா தப்பு, சில சூழ்நிலைகள் நமக்கு அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து உட்கார்ந்துறோம். ஐயோ அவங்களுக்கு வியாதி வந்துச்சு, இதே வியாதி அவங்க ஆபரேஷன் போயிட்டாங்களே, இதே வியாதியில இருக்கும்போது ஐயோ அவங்க மரிச்சு போயிட்டாங்களே, இதே சூழ்நிலை வரும்போது ஐயோ அவங்க குடும்பம் போயிடுச்சு. நம்ம சூழ்நிலை வச்சு உன்னுடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணி நம்ம சோர்ந்து போறோம். ஹalleluya. சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை வேற இல்ல. கர்த்தர் எகிப்துக்கோ இஸ்ரவேலுக்கோ வித்தியாசத்தை கொண்டு வருவது போல நீ ஆராதிக்கும் போது உன் வியாதியில, உன் கடன் பிரச்சனையில, உன் சூழ்நிலையில கர்த்தர் வித்தியாசத்தை கொண்டு வந்து கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. பவுல் சீலாவை என்ன பண்ணல, அப்படியே கை கட்டப்பட்டு இருக்குது. சரி என்ன பண்றது, போய் அதிகாரி கிட்ட போய் கேட்கலாம், ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பிசாசை ஓட்ட மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா கர்த்தரை அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. துதிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Nothing is அப்படினா all things are possible with God. நீ ஆராதிக்கிற தேவன், நீ துதிக்கும் போது முடியாதவைகளை கர்த்தர் முடிய வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு சேலஞ்ச் எடுங்க சிஸ்டர், ஒரு சேலஞ்ச் எடுத்து ஜெபிங்க. ஓ இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குதுதா, ஆனா நான் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க நம்ம துதிக்கும் போது என்ன நடக்குது, துதிச்சு முடிச்ச பிறகு 26 வாசி. ஹalleluya. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையபடியா, சடிதியில வாசிங்க, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையபடியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயின. ஆமென். கரங்களை தட்டலாமா, கரங்களை தட்டலாமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிக்கும் போது என்ன ஆகுது சிஸ்டர், துதிக்கும் போது என்ன ஆகுது, கையில இருக்கிற கட்டு தானா விழுது, கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் விழுந்து. அடுத்தது இரண்டாவது மிரக்கல், சிறைச்சாலை தானா என்ன ஆகுதுங்க, என்ன ஆகுது, தானா ஓபன் ஆகுது. இதுதான் சிஸ்டர் துதியில பவர் இருக்குது. இதுதான் துதியில கர்த்தர் ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். நீ இந்த சூழ்நிலையில, இந்த போராட்டத்துல நீ அப்பாவை துதிக்கும் போது எப்படிப்பட்ட சாத்தான் உங்க வாழ்க்கையில கட்டு வைத்தாலும் அந்த கட்டை உடைச்சு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலை இன்னைக்கு நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா, நீ ஆராதிக்கும் போது, நீ துதிக்கும் போது, நீ அப்பாவை ஆராதிக்கும் போது எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம துதிக்க துதிக்க என்ன ஆகும் சிஸ்டர்,
மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கர்த்தர் நம்மளை படிச்சதே துதிக்கும்படி தான், கர்த்தர் நம்மளை உருவாக்குனதே கர்த்தர் ஆராதிக்கும்படி தான், கர்த்தர் நம்மளை கிரியேஷன் பண்ணுறதே கர்த்தரை நீ ஆராதிக்கும் அதுதான். நீ கர்த்தர் ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க சத்ரு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டம், நீ ஊழியம் செய்யக்கூடாது, நீ ஜெபிக்க கூடாது, ஊழியத்தை எழுப்பக்கூடாது, பிசாசி ஓட்டக்கூடாது, அற்புதத்தை செய்யக்கூடாதுன்னு எப்படிப்பட்ட பிரச்சனை உனக்கு கொடுத்தாலும் அந்த பிரச்சனையில நீ துதிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தானுடைய மெயின் ட்ரிக் தெரியுமா சிஸ்டர்? உங்களை எப்படியாவது ஜெபிக்க விடக்கூடாது, ஆராதிக்க விடக்கூடாது, சபைக்கு விடக்கூடாது. பாருங்க 6 நாளா நல்லா இருப்பாங்க, சர்ச்சுக்கு வரும்போது தான் என்ன ஆகுங்க சிஸ்டர்? காலங்காலத்துல போவாங்க வேலைக்கு 9 மணிக்கு, எப்படின்னா அடிச்சு பிடிச்சு போயிடுவாங்க. ஆனா 10 மணி சபைக்கு என்ன பண்ணுவாங்க? ஐயோ கால் வலிக்குது, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, ஒரு நாள் போனா பரவாயில்ல விடு, சர்ச்சுக்கு தானே பரவாயில்ல விடு, என்ன பண்றோம்? அசால்ட்டா ஆயிடுறோம். ஹல்லேலூயா. சிஸ்டம் உன்னுடைய வேலை ஒன்னு உலகம் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே ஒருத்தர் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அந்த ஆண்டவர் மட்டும்தான். நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் ஆண்டவர் உனக்கு பரலோகத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கிளப், டான்ஸ் எல்லாத்துக்கும் போய் கொண்டு இருக்கிறாங்க. சாத்தான் பாருங்க அவங்க அப்படியே நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் அந்த பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, வியாதிகள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில சாத்தான் எவ்வளவு போராட்டம் கொடுத்தாலும் அந்த மத்தியில நீங்க வந்திருக்கிறபடியால் நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை சிஸ்டம். இதுதான் கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம துதிக்கும்படி கர்த்தர் பவர் கொடுத்திருக்கிறார், ஆராதிக்கும்படி பவர் கொடுத்திருக்கிறார். ஆராதிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம முடிச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆராதிக்க போறோம். பவுல் சீலாவை துதித்தது போல நம்ம துதிக்க போறோம். பாருங்க அடுத்த சூழ்நிலை பாருங்க. யோசபாத்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பாருங்க எப்படி வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார். இப்ப பாருங்க பவுல் சீலாவோ அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது ஆண்டவர் துதிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ யோசபாத்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புறாங்க. ஜனங்கள் எழும்பும் போது அவர் என்ன பண்றார் பாருங்க. எடுத்து வாசிங்க 2 நாளாகமம், 2 Chronicles. Hallelujah. 20. Hallelujah. Stotram, stotram, stotram. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. 2 நாளாகமம் 20. Stotram, stotram. Hallelujah. Hallelujah. ஒன்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். அப்படியே வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசேபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள், உனக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசார் சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிற்கு உபவாசத்தை கூறுவித்தார். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யார்கிட்ட சகாயம் தேடினாங்க சிஸ்டர்? இங்கிலீஷ்ல சொல்லுது they seek help to God. அப்படினா இந்த மாதிரி சூழ்நிலையில நீ மனுஷனை தேடி ஓடாம நீ ஆண்டவரை தேடி போகும்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு வியாதி வருது, மனுஷன் கிட்ட உலகத்துக்கிட்ட போய் தேடுற பதில் ஆண்டவர் உன் ரூம்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும்னு நீ ஆண்டவரை துதிக்கும் போது முடியாதவைகளை ஆண்டவர் முடிய வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனோ பாட்டி இப்ப பாருங்க, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போவேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை போய் செவிச்சிருக்கேன். செவிக்கும் போது அந்த பிரசன்னம் என்ன இருக்குது, அப்படியே இறங்கி
வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். எத்தனோ வாட்டி எனக்கு தலைவலி இது மாதிரி எல்லாம் வரும்போது பெரியோ நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவரை போய் துதிப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன். அப்போ ஒரு பிரசன்னம் நான் வருது நான் உணர்ந்திருக்கிறேன். ஹalleluya. அந்த பிரசன்ன வரும்போது கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இப்ப பாருங்க யோசபாத் என்ன பண்றாருன்னா, ஓ எனக்கு விரோதமா நீ யுத்தத்துக்கு வரியா, எனக்கு விரோதமா சண்டை போடுறியா, எனக்கு விரோதமா இப்படி செய்றியா, அதுக்காக பாரு உன் கூட 10 பேர் இருந்தா நான் 20 பேரை கூட்டி வரேன்னு யோசபாத் போல அதுக்கு பதிலா கர்த்தரை தேட ஆரம்பிச்சார். ஹalleluya. ஹalleluya. உனக்கு விரோதமா ஜனங்க எழும்புறாங்களா, உனக்கு விரோதமா ஜனங்க பேசுறாங்களா, உனக்கு விரோதமா சில சூழ்நிலைகள் ஆயிக்கொண்டிருக்குதா, உனக்கு விரோதமா எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட் ஆயிட்டு இருக்குதா, நீ நேரா போய் உன் அறையில முழங்கால் போட்டு ஆண்டவர் ஆராதிக்க துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் நீ ஆராதிக்கும் போது எழுந்து நின்று உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. 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 பாருங்க பிரச்சனை வந்துச்சு, சரி யோசபாத் என்ன பண்ணல, அப்படியே விட்டுறல, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். என்ன பண்ணாங்க சிஸ்டர், என்ன பண்ணாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். உங்க வாழ்க்கையில இருக்கும் ஓ பிரச்சனை வந்துடுச்சு, வியாதி வந்துச்சு, போராட்டம் வந்துடுச்சுன்னு அப்படியே வக்காரத்தை விட்டுட்டு ஆண்டவரை தேடி பாருங்க. வேதம் சொல்லுது ஆண்டவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படாதபடிக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பாருங்க 12 வாசிங்க, 12 வாசிங்க. எங்கள் தேவனே அவங்களை நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீர்களோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியலை. ஆகையால் என் கண்கள் ஆமென். கரங்களை தட்டலாமா, கரங்களை தட்டலாமா. ஹalleluya. ஹalleluya. பாருங்க சிஸ்டர் எவ்வளவு பவர்ஃபுல் பிரேயர் பார்த்திருக்கீங்களா. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஆனா யோசபாத் ஒத்துக்கிறார். என்னன்னு ஒத்துக்கிறார்னா, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எனக்கு நிக்க என்ன இல்ல, பலன் இல்ல, ஆனா ஒன்னே ஒன்று என் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து இருக்குது. கரங்களை தட்ட மாட்டீங்களா, கரங்களை தட்ட மாட்டீங்களா. ஹalleluya. 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 பாருங்க அவர் தாழ்த்துறார், அவர் கர்த்தர்கிட்ட தாழ்த்துறார். ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு விரோதமா எனக்கு நிக்க பலன் இல்ல, இந்த ஃபைனான்ஸை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்ல, இந்த வியாதியை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்ல, இந்த சூழ்நிலை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்ல. ஆண்டவரே என்னால முடியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. 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 இன்னைக்கு अनेक பேர் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும், ஐயோ இந்த வியாதியில நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த ஃபைனான்ஸ்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. अनेक பேர் இந்த கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஐயோ what shall I do, what shall I do, என்ன பண்றதுன்னு தெரியாம எத்தனையோ பேர் இன்னைக்கு கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இந்த சூழ்நிலையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பனா ஆராதிச்சிருக்கிறீங்களா, எப்பனா ஆராதிச்சிருக்கிறீங்களா. வியாதி வந்திருக்குது, சூழ்நிலை வந்திருக்குது, अनेक பேர் ஆராதிச்சிருக்கீங்களா, இல்ல உட்கார்ந்து யோசித்து இருக்கிறீங்களா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஆராதிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் யோசனை. கரெக்ட்டுங்களா? அப்போ சாத்தான் என்ன பாத்தீங்களா, இதுதான் ட்ரிக். என்ன பண்றா, நீ ஆராதிக்காத, நீ துதிக்காத. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இந்த பிரச்சனையில நீ ஆராதிக்கும் போது அப்பா ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இப்ப சாத்தான் என்ன பண்றானா, ஓ பாரு பிரஷரை கொடுக்கறான், ஜனங்க பிரஷரை கொடுக்கறான், இப்படிப்பட்ட பலவீனத்தை கொடுக்கறான், வியாதியை கொடுக்கறான், சோர்வை கொடுத்து பல அம்புகளை அனுப்பி நீ ஆராதிக்க கூடாது, நீ துதிக்க கூடாது, நீ செபிக்க கூடாது, நீ ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு எவ்வளவு அம்புகள் நீங்க அனுப்பினாலும் உங்களுக்கு ஒண்ணு தெரியட்டும், உனக்கு விரோதமா எழுப்பின ஆயுதங்களை வாய்க்காமலே போக செய்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. There's power in the praise and worship system. இனிலிருந்து செய்து பாருங்க. பிரஷர் அதிகமா இருக்குதா, பிரஷர் அதிகமா இருக்குதா, ஜனங்க உங்களுக்கு விரோதமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, எல்லாமே உனக்கு இருந்தா நேரா போய் உன் அறையில முழங்கால் போட்டு நீ எதுவுமே பேசாத, அவங்களுக்கு விரோதமா செபிக்காத, அவங்களுக்கு விரோதமா எதுவும் செய்யாத. அதுக்கு பதில் நீ வெறும் அப்பாவை ஆராதி, அப்பாவை துதிக்க ஆரம்பி, அவர் செய்த நன்மைகளை துதிக்க ஆரம்பி. நீ துதிக்க துதிக்க கர்த்தர் உனக்கு
ஒத்துக்கினா இல்ல, என்னால இந்த ஏராளமான ஜனங்களை என்னால மேற்கொள்ள முடியாது, என்னுடைய பலத்தினால முடியாது, என்னுடைய ஜனங்களால முடியாது, என்னுடைய பணத்தினால முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நம்மை நோக்கி பார்க்கும் போது நீர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா பார்த்தா சும்மா விட்டுருவாருங்களா? சும்மா விட்டுருவாருங்களா? சிஸ்டர், நீங்க கண்ணீரோடு அப்பாவே நீங்க நம்பி நோக்கி பார்த்தீங்கன்னா நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்பா உங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அப்படி செபிக்கும் போது அப்பா ஆவியானவர் வந்து பேசுற ஒரு வார்த்தை பாருங்க. 14-15 வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி, பாருங்க, கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென், ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. பாருங்க சிஸ்டர், நீ கர்த்தரை துதிக்கும் போது, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது, நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, உன்னுடைய நம்பிக்கை அப்பா கிட்ட கொடுக்கும் போது அப்பாவே உனக்கு யுத்தம் பண்ணி, அப்பாவே உனக்கு தேவையானதை சந்தித்து அப்பா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் வரும்போது இன்னைக்கு மனுஷனை நோக்கி போறீங்களா இல்ல ஆண்டவரை நோக்கி போறீங்களா? இன்னைக்கு சூழ்நிலைகள் உனக்கு எல்லாமே விரோதமா எழுதும் போது மனுஷன் கிட்ட போறீங்களா கர்த்தர் கிட்ட போறீங்களா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. உங்க வாழ்க்கையில மனுஷனை நோக்கி போனீங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் தோல்வியை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆனா கர்த்தரை நோக்கி போனீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யோசபாத் சொல்றார், ஆராதித்து சொல்றார், ஆண்டவரே என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்குது, இந்த போராட்டத்தை நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், இந்த பிரச்சனைகளை உம்மையே நோக்கி பார்க்கிறேன், இந்த வேதனைகளை உம்மையே நோக்கி பார்க்கிறேன், இந்த அவமானத்தை உம்மையே நோக்கி பார்க்கிறேன், இந்த கடன் பிரச்சனைகளை உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தெரியும் என்னுடைய பலத்தினால இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது, ஆனா நான் நம்பி இருக்கிற தேவன் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தை வந்தவுடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தை வருது, நீ பயப்படாத, நீ திகியாத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஹalleluya. இந்த வார்த்தை வந்தது யோசபாத்துக்கு ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு வந்து என்ன பண்றாரு பாருங்க. 21 வாசம், 21 அதே 20 ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தையும் துதிக்கவோ ஆயுதம் அணிந்தவருக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாடி துதிக்க தொடங்கின போது ஆமென். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? ஹalleluya. இப்ப ராஜா ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க? ஃப்ரண்ட்ல யார் வராங்க சிஸ்டர்? இப்ப இந்தியா டீம் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்துச்சுன்னா மோடி நம்ம வர்ஷிப் லீடர் கூப்பிட்டு ஒரு போய் வர்ஷிப் பண்ணி விடுவாரா? என்ன பண்ணுவாங்க சிஸ்டர்? வா இங்க வா அவங்க வான்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதங்களோடு என்ன பண்ணுவாங்க? அவங்க சண்டை போடுவாங்க. ஆனா யோசபாத்தோ என்ன பண்ணாருன்னா எல்லா ஆராதிக்கிற வீரர்கள் கொயர்ல இருக்கிறவங்க நல்லா பாருங்க, ஆவியில ஜெபிக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா ஃப்ரண்ட்ல வைத்தாரு. ஏன்னா யோசபாத்துக்கு தெரியும் இந்த யுத்தம் நான் பண்ணனா நான் தோத்துடுவேன், ஆனா கர்த்தர் பண்ணாருன்னா அதுல இருந்து அப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க துதியில எவ்வளவு வல்லமை இருக்குது பாத்தீங்களா சிஸ்டர்? யோசபாத் என்ன பண்றாருன்னா துதிக்கிறவங்களை முன்னால வைத்து நல்லா பாடி துதிச்சு ஆராதிக்கும் போது அவங்க சண்டைக்கு போகவே இல்லை. அவங்களே பிரச்சனை வந்து போர்த்துக்குள்ள கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர்
வீட்டுல அப்படியே சும்மா உக்காந்துடாதீங்க. போராட்டம் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்து விட்டுறாதீங்க. இது சாத்தானுடைய தந்திரங்கள். நீ துதிக்க கூடாது, நீ ஆராதிக்க கூடாது, நீ ஜெபிக்க கூடாது, நீ உபவாசம் எடுக்க கூடாது. அதனால மனுஷர்களை எழுப்பி, சூழ்நிலை எழுப்பி, போராட்டத்தை எழுப்பி எப்படியாவது நீ அமைதியா இருக்கணும் சொல்லிட்டு அவன் பல தந்திரங்களை உன் வாழ்க்கையில பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா நீ தேவ பிள்ளையா இருந்தா, தேவ மகனா இருந்தா, எப்படிப்பட்ட சூழ்நிலையோ நீ ஆராதிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், ஆராதிக்கும் போது என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. This is the secret, sister. இதுதான் ஒரு